Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பச்சை மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் தான். இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நான் பாதி மாங்காய் வச்சு செய்ய போகிறேன். பெரிய சைஸ் மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா வறுத்துருச்சு. இப்போ அதை வெளியில் எடுத்துடுறேன். மீதி எல்லா பொருளையும் நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் வேணாம், ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துறேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் தேங்காவையும் மட்டும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் இந்த மாதிரி சுற்றிட்டு வந்துடுங்க. நீங்கள் தேங்காய் பூவாக சேர்த்தா மொத்தமாக போட்டு அரைக்கலாம். நான் தேங்காய் சில்லாக சேர்த்துருக்கிறனால முதல்ல சுற்றிடுறேன். இப்போ அது கூட ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பாதி மாங்காயை தோல் சீவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காயும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மிக்ஸி அரைக்கணும். ஏன்னா மாங்காயிலேருந்தே நிறைய தண்ணி வரும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கரகரப்பாக அரைச்சா போதும். பாருங்கள் எந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன்னு. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான பச்சை மாங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.